வெல்கம் டு எஸ்எஸ் ரேகா டிசைனர். பாருங்கள், டம்மிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அன்றைக்கி அளவு எடுத்தேன். செகண்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டிங் போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிச்சிங் பண்ணி, அதாவது தைச்சதுக்கப்புறம் டம்மிக்கு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கேயுமே பாருங்கள், இது கொஞ்சம் ப்ளீட் வந்து கரெக்டாக சேர்த்தி பிடிச்சதுனால இங்கே லைட்டாக சுருக்கு வருது. கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிருந்தா இந்த சுருக்கும் வந்திருக்காது. பாருங்கள், எதுவுமே சுருக்கு இல்லைங்க. பாருங்கள், சுருக்கு இல்லை. ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா, நெக் ஷேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நல்லா நீட்டாக ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கொண்டு வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே சுருக்கு வரல. இங்கே பாருங்கள், சுருக்கு வரல. பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் இதுதான் நான் டம்மிக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸ் தைச்சிருப்பேன். இது பாருங்கள், ஷோல்டர் கூட இறங்கலை. இங்கே பாருங்கள், ஷோல்டர் நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக கரெக்டாக உட்காந்துருச்சு. அந்த 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி ஷோல்டர் கட் பண்ணங்காட்டி ஃபிட்டிங் கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டம்பி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்ச ப்ளவுஸ் இது அழகாக தைச்சிருப்போம். இங்கே பாருங்கள், எஸ் இங்கே ஸ்லீவ் அழகாக உட்காந்துருக்குது, பேக் அழகாக உட்காந்துருக்குது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேப் அழகாக வந்திருக்கு, ரவுண்ட் ஷேப் அழகாக வந்திருக்குது. கப் ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் பாருங்கள், கப் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த டாட் எல்லாம் கம்ப்ளீட்டாக பிடிச்சி அந்த கப் ஷேப்பெல்லாம் வந்து அழகாக யூனிக்காக உட்காந்துருச்சு. பாருங்கள், யூனிக்காக உட்காந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.